What is your name? My name is Manikam from Kallavi. You face any issue? My lake is hiding under a blanket of colorful trash. Yucky water is coming in. It smells like it doesn't belong here. The birds are confused. They can't find a clean place to rest. My animal friends are thirsty, but this water makes them sick. I want to splash and play, but the water is too scared to be clear. Why does nobody care? Is my future worth less than a plastic bag? Please stop throwing things away. The lake is not a bin. I want my fresh river back. I want to see the blue again. Government, please help us. We need a way to clean our home. Be a hero for me. Let's make the water happy and clean again. You don't worry. Hereafter I will take responsible on it. Thank you. So next 37th question. இந்தியாவின் தேசிய கீதம் எது? ஜனநாயக ஜெய ஹே. இந்த சாங் இருக்குல்ல, அதுதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஜனகண மன இது எனக்கான இந்த பாட்டு சினிமாவில் கூட வந்திருக்குங்க. நான் ஓகே. இந்தியாவின் தேசிய கீதம் எது? ஜனகண மன. நெக்ஸ்ட் 38. அணு எண் 1 நம்பர் கொண்ட தனிமம் எது? ஹைட்ரஜன். அப்படியே அந்த தனிம வரிசை அட்டவணை வந்து ஒரு முறை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் இந்த மாதிரி முதல் ஒரு 10 கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இருக்கிறது எல்லாமே படித்து தான் ஆகணும். பட் ஃபஸ்ட்டு ஒரு 10 வந்து அடிக்கடி கேட்குறது. ஸோ இந்த அணியனில் 1 வந்து ஹைட்ரஜன். நற்றிணை நூலில் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். நற்றிணை நூலில் எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். ரொம்ப பெருசு இல்லை. திருக்குறள் சின்னது தான். பட் திருக்குறள் வந்து 2 அடி இருக்கும். பட் இதில் நற்றிணையில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பாடலுமே வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இந்த 1330 குறளும் வந்து பார்த்தோன்னா இந்த 10 ரூபா புக்கு, 30 ரூபா புக்குன்னு இருக்கிறாங்களே, சின்ன சின்ன புக்கு, அதிலே அடங்கிடும். பட் நற்றிணை புக்கெல்லாம் செம பெரிய சைஸு. நெக்ஸ்ட் 14th கொஷின். இந்தியாவின் மிக நீண்ட ஆறு எது? கங்கை. இது முதலே பார்த்தோம். ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து இதுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இனியவை குறள் அதிகாரம் எந்த பாடலில் உள்ளது? அறத்துப்பால். இனியவை குறள் நல்லதை பற்றி சொல்கிறதுனா அறத்தை பற்றி சொல்கிறது எந்த அதிகாரம்னா இனியவர் குறள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 42nd கொஸ்டின். தமிழ்நாட்டின் மாநில பாடல் எது? தமிழ்தாய். தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டின் மாநில பாடல். நீராறும் கடலொழுத்த நிலமடங்கு. இந்த பாட்டு தான் வந்து தமிழ்தாய் வாழ்த்து. ஓகே. இது வந்து தமிழ்நாட்டோட மாநில பாடல். நெக்ஸ்ட்டு 43rd கொஷின். சுதந்திர போராட்டத்தில் தண்டி உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு? 1930. ஓகே. 30, அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஒரு 17 வருஷம் முன்னே சுதந்திர போராட்டத்தில் அதாவது உப்பு சத்தியாகிரகம். ஸோ அது என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, யார் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொஷின்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. 44th கொஷின். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? தோல். அது உறுப்புன்னு சொல்ல முடியாது, பாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. அதை கவர் பண்ணுறதால அது தோல் வந்து உறுப்புன்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. உடம்புல எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக தோலாக இருக்குது. அதனால அதுதான் ஒரு உறுப்புன்னு சொல்லிட்டு அது பெரிய உறுப்புன்னு சொல்லிட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. தோல்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புறநானூறு நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 400. இதுக்கு முன்னே நற்றிணையில் கூட அதே 400. புறநானூறு 400. ஸோ சேம் 2 கொஷின்ஸும் ஈக்குவல், அதாவது ஒரு மாதிரி இருக்குது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 46th கொஷின். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் பீப்புள்ஸ் அதிகம் எங்கே இருக்காங்க? தமிழ்நாடோட தலைநாட்டில் அதிகம் இருக்காங்க. ஸோ சென்னை.
ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை, அவ்வளோதான். சிம்பிள் கொஷின், ஞாபகம் வச்சு கூட தேவையில்லை, உங்களுக்கே தோணும். நெக்ஸ்ட் 47th கொஷின். இந்தியாவின் முதல் விக்ரம் சாராபாய் விருது பெற்றவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். முதல் விக்ரம் சாராபாய் விருது பெற்ற யாருன்னா நம்ம தமிழ்நாட்டோட இந்த விண்வெளி நாயகா அவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தான். ஸோ அப்படின்னு சாராபாய் விருது, சாராபாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 48th கொஷின். பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீர்? மொத்தம் 71%. 100% வந்து 30% நிலவு போயிடுச்சுன்னா 70% வந்து தண்ணி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நான் 70ன்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 71%. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பூமியில் நிலத்தை விட நீர்ப்பரப்பு தான் ஜாஸ்தி. ஸோ அதை தான் நீங்கள் ஆன்சராக கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின். அகநானூறு நூலில் தொகுப்பாளர் யார்? உருத்திர சன்மன். இந்த இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநானூறு, புறநானூறு, அகநானூறு. அதனால் அகநானூரில் வந்து தொகுப்பாளர் வந்து உருத்திர சன்மன். 49th கொஷின் முடிஞ்சது. 50. இந்தியாவின் தேசிய விளையாட்டு இது? இந்தியாவுக்கு வந்து ஹாக்கி தான், பட் ஹாக்கியெல்லாம் ரொம்ப ரேராக தான் விளையாடுறாங்க, கிரிக்கெட் தான் ஜாஸ்தி விளையாடுறாங்க. ஸோ இந்தியாவோட தேசிய விளையாட்டு ஹாக்கி அம்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளின் முதல் அதிகாரம் எது? திருக்குறளோட முதல் அதிகாரம் என்ன? அந்த அறத்துப்பால் தான். அதில் வந்து கடவுளோட வார்த்தை அகரம் முதல எழுத்தெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு 10 குறளில் வந்து அதை வந்து கடவுளை பற்றி முதல்ல போட்டி பாடிட்டு அதுக்கப்புறம் பாட்டு அதுக்கப்புறம் வர திருக்குறளெல்லாம் தான் மற்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வாழ்த்து. 52nd கொஷின் போகலாம். தமிழ்நாட்டின் மாநில கொடி எது? மாநிலங்களுக்கு கொடி இல்லை. அதாவது இது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, இதுக்கு ஆன்சர் வந்து இல்லை. அதாவது இந்தியாவுக்கு தான் கொடி இருக்குது, மாநிலம் தமிழ்நாட்டுக்கு செப்பரேட்டாக மாநிலத்துக்கு வந்து தனியாக எதுவும் கொடி இல்லை. நெக்ஸ்ட்டு 53. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு? 1919. ஸோ இதுதான் ஆன்சர் வந்து 47. ஸோ 28 வருஷத்துக்கு முன்னே ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் வந்து நடந்துருச்சு. ஸோ அதுக்கு அப்புறம் தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கு. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஃபுல்லாக கட்டப்பட்ட ஒரு செவத்துக்குள்ளே வந்து மக்களை வச்சு இதெல்லாம் அடித்து சித்திரவதை பண்ண ஒரு படுகொலை. நிறைய பேர் இருந்தாங்க. அதை சிங்கம் படத்தில் கூட ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே.